நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்று. எதிர்பார்த்ததுதான் ஒரு மகிழ்ச்சியான நாள். மாண்புமிகு முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அதிமுகனுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், நல்ல மனிதர், ஒழுக்கமான மனிதர், அமைதியானவர், பண்பானவர், அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், அன்பு தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள், அவருடைய மகன், அவருடைய ஆதரவாளர்கள், இன்னும் விரைவில் ஆயிரக்கணக்கான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் கழகத்தில் இணைய இருக்கிறார். அவர் அறிவாலயத்திற்கு உள்ளே வரும் பொழுது மாண்புமிகு அண்ணன் அருணையன் செல்வம், பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலூர்களும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அவரை கைப்பிடித்து அழைத்து உள்ளே வந்தார்கள். தளபதியை சந்தித்தார். தளபதி அவருக்கு பொன்னாடை அணிவித்தார். தளபதிக்கு ஒரு பூக்கொத்து கொடுத்தார். பிறகு தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பூச்சிமுருகன் அவர்கள் அவரிடத்தில் உறுப்பினர் படிவம் கொடுத்து கையெழுத்து போட்டு உறுப்பினராக சேர்ந்து தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டார். பிறகு அவர் பத்திரிகையாளர் மத்தியிலே பேட்டியளித்தார். பேட்டி அளித்தது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில. தலைவர் தளபதி எவ்வளியோ அவ்வளி, தலைவர் தளபதி, தலைவர் ஸ்டாலின், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளியோ அவ்வளியே. எனவே இனி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தொண்டனாக இணைந்திருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இந்த நாட்டுக்கு 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சரான சூழ்நிலை எப்படி என்றதெல்லாம் நமக்கு வேணாம். இப்ப அவர் நம்ம கட்சிக்கார். இப்ப அவர் யாருன்னா பேசினா பிச்சு எடுத்துடணும். அதை நான் பாத்துக்கிறேன். பிச்சு எடுத்துடணும். அவர் யார் பேசினாலும் நம்மள பேசின மாதிரி. அண்ணன் ஓபிஎஸ் யாருன்னா பேசினாங்கன்னா நம்மள பேசின மாதிரி, நம்ம தலைவர் தளபதி பேசின மாதிரி, அண்ணன் உதயவா பேசின மாதிரி நல்ல பிரஸ் மீட் கொடுத்தாரு. தேர்தலில் போட்டியிடுவீங்களான்னு கேட்கிறாரு. கழக தலைவர் தளபதி அவர்கள் அனுமதித்தால், வாய்ப்பு கொடுத்தால் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியில சேர்ந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப டீசெண்டா பேட்டி கொடுத்தாரு. பக்கத்துல அவர் எதிர்த்து அரசியல் செய்தவர் அண்ணன் தங்கத்தமிழ்ச்செல்வன் அங்க நிக்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்கறாங்க, உங்களை தங்கத்தமிழ்ச்செல்வன் கடுமையா எதிர்த்தாரு, இப்ப 2 பேரும் ஒன்னாங்க இருக்கா, எப்ப அவர் என்ன எதிர்த்தாரு, நாங்க 2 பேரும் எப்பவுமே நண்பர்களா தான் இருப்போம் அப்படின்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னாரு. பொதுவா அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அவர் அதிமுகவிலே முதலமைச்சராக இருந்த காலத்தில் கூட கடுமையான வார்த்தைகளை தலைவர் கலைஞர் அவர்களை விமர்சித்தது கிடையாது, தளபதி விமர்சித்தது கிடையாது. அங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்கறாங்க அண்ணன் ஓபிஎஸ் பார்த்து, தீய சக்தின்னு பேசுறீங்களே திமுக. அப்ப அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு, எந்த ஒரு காணொலியாவது காட்டுங்க, நான் தீய சக்தின்னு, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்றோ கலைஞர்களையோ தளபதிகளோ சொன்னேன் என்று ஒரே ஒரு காணொலியில காட்டு. அவர் அப்படி சொல்லல. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே, அதாவது ஜெயலலிதா மறைந்த பிறகு அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கலைஞரை குறித்து ஒரு சப்ஜெக்ட் வருது. அப்ப நல்லா பேசினாரு. பராசக்தி படம்லாம் பலமுறை எங்க அப்பா போய் பார்த்தாரு. எங்க அப்பா கலைஞருடைய விசுவாசின்னு. அதை வச்சுட்டு எல்லாம் வம்பு பண்ணாங்க, இவர் திமுகனுடைய பி டீம், ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி. சோ ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். அதனாலதான் ஜெயலலிதா தான் உட்கார்ந்த ஷீட்ல ஒருத்தர் உட்காரிக்கிறாங்கன்னா அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா எப்படிப்பட்டவர்னு. தான் உட்கார்ந்த இடத்துல ஒருத்தர் உட்காரிக்கணும்னா விசுவாசியா இருக்கணும். என்னது? விசுவாசியா இருக்கணும். நாளைக்கு உட்காந்துட்டு எம்எல்ஏங்கள்லாம் வேலைக்கு வாங்கிட்டு இனி ஜெயலலிதா நான் பாத்துக்கலாம் நினைச்சிருந்தா ஓபிஎஸ் பண்ணிருக்கலாம் அந்த வேலை. ஆனா அவர் அந்த வேலை பண்ணல. முதலமைச்சர் நாற்காலியில உட்காரல. தெரியுமா உங்களுக்கு? முதலமைச்சர் அறை கூட போல நினைக்கல. தன்னுடைய அறையே முதலமைச்சர் போட்டு முதலமைச்சர் நாற்காலியில உட்காரல. இது முதலமைச்சர் நாற்காலிங்க, நான் உட்கார மாட்டாங்கன்னு சொல்லி பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்தாரு. எந்த அரசாங்க நிகழ்ச்சி கூட போலன்னு நினைக்கிறேன். கேட்டா அம்மாக்கா காத்திருக்கிறோம். ஜெயலலிதா திரும்பி அவங்க முதலமைச்சர் ஆயிட்டு ஒரு மேடையில பேசும்போது என்னுடைய அண்ணன் சொன்னார் ஓபிஎஸ். அந்த அம்மா அவளை சீக்கிரம் யாரையும் பாராட்டாது. என்னுடைய அண்ணன். இப்படிப்பட்ட ஒரு ராஜ விசுவாசியை நான் பார்த்ததே கிடையாது. இவர் உண்மையான விசுவாசி, இவர் நேர்மையானவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தை அம்மையார் செல்வி ஜெயலலிதா பாராட்டினார். அப்படி தப்பி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அந்த ஓபிஎஸ் உட்கார சீட்ல ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சிருந்தா ஜெயலலிதாவே அந்த ஆள் கச்சூட் நீக்கிட்டு இருப்பார். ஆமா, ஜெயலலிதாவே கச்சூட் நீக்கிருப்பார். எப்படி சசிகலா எடப்பாடியா, சசிகலா திருடி கொலைகாரி, அக்யூஸ்ட், ஜெயலலிதா கொலை பண்ணவர். ஆனா
எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கந்து யாரு? சசிகலா தான். அது உண்மைதானே? கெட்டவதான், கொலைக்காரியா, திருடிதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கந்து யாரு? சசிகலா. சசிகலா ஜெயிலுக்கு போன சசிகலாவே கட்சி விட்டு நீக்கி முதலமைச்சர் அப்ப ஓபிஎஸோட கை கோர்த்து நம்ம கட்சி அழிஞ்சு கூடாது வாங்கினேன். சரி, ஓபிஎஸ் பார்த்தார் அம்மா கட்சி என்னத்துக்குன்னு. அவர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர் சொல்லி ஆட்சி முடிஞ்ச உடனே அவரை நீக்கி அவரோட அசிங்கப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவரு கடைசி வரைக்கும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசி வரைக்கும் கெட்டவன் தான் எடப்பாடி, கெட்டவன் தான், கொலகாரம் தான். இருந்தாலும் நம்ம அம்மா இந்த கட்சியில் நம்மள 3 முறை முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஜெயலலிதா 3 முறை முதலமைச்சர் ஆக்குனாங்க. மரியாதை இல்லைனா கூட இந்த கட்சியிலே இருந்துருவோம் கடைசி காலம் வரைக்கும். முடிவெடுத்து எவ்வளவு கீழே இறங்கி வந்தார் மனுஷன், பாவம், சும்மா சொல்லக்கூடாது. ஆனா அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, கடைசி வரைக்கும் கேவலப்படுத்தி ஒரு நல்ல முடிவு எடுத்தார். நல்ல முடிவு. திமுக சேர்ந்திருக்காரு. இவர் திமுக சேர்ந்தனால என்ன உங்களுக்கு லாபம்னு சொல்லி ஒரு சிலர்லாம் பேசுறாங்க. ஒரு சிலர்லாம் அந்த குடிகாரன், அந்த சி வி சண்முகம், அந்த உதயகுமார், இந்த உத்தமி சசிகலா இந்தி இசை, தமிழ் இசை பேசுது. அதெல்லாம் பதில் சொல்றேன். திமுக இணைந்ததால் திமுக என்ன லாபம்? ஓ பன்னீர்செல்வம் வந்ததுனால என்ன லாபம்னா, ஒரு நல்ல மனுஷன் கட்சிக்கு வந்திருக்கார். 3 முறை சிஎம் வந்தவர். ஜெயலலிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலகர்த்தர். இப்போ இந்த உதயகுமார் செருப்போடாம நடந்தாம்பா சட்டமன்றத்தில். உதயகுமார்னு ஒரு ஆளு திருமங்கலத்தில் எங்க எம்எல்ஏ. உதயகுமார் இனி ஜெயிக்க முடியாது. அந்த ஊக்குமார், அது இப்போ அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர்லாம் உதயகுமார். உதயகுமார் ஜெயிக்க முடியாது. செல்லூர் ராஜு, ஒரு வகையில செல்லூர் ராஜு பிடிக்கும். திடீர்னு கலைஞர்னு சொல்லுவாரு. திராவிட இயக்க தலைவர்கள் பெரியார், அண்ணா, டாக்டர் கலைஞர் அண்ணுவாரு. அதிமுக இருந்தால் அப்படி பேசுவார். உலக நல்ல மனுஷன். ஆனா அண்ணன் செல்லூர் ராஜ் ஜெயிக்க முடியாது. அப்புறமா இந்த ராஜன் செல்லப்பான்னு ஒருத்தன் இந்த கூவாத்தூர்ல சசிகலா கொண்டு போய் எல்லா எம்எல்ஏ அடிச்சு எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் உழ வச்சு எடப்பாடியை முதலமைச்சராக்கி ஜெயிலுக்கு போச்சு சசிகலா. அந்த கூவாத்தூர்ல ராஜன் செல்லப்பான்னு ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கேல ஆளுமா டூடுமான்னு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டான். அந்த பாத்தீங்களா, வேஷ்டி ஜட்டி எல்லாம் உருவி போச்சு, தெருல போத. அந்த ஆள் ஜெயிக்க முடியாது. இப்படி நான் வரிசையா சொல்றேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தொகுதி காலி. தேனி மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியாது. அவருக்குன்னு ஆதரவாளர் இருக்காங்க. அவர் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணாருன்னா 10 தொகுதியிலிருந்து 15 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்குது இல்ல, அதை அவர் காலி பண்ணுவார். என்ன முக்கியமானு கேட்டா, அவரால் தொகுதி ஜெயிக்குது ஜெயிக்க ஒரு பேட்டி சொல்றேன். அவர் வந்தது திமுக என்ன லாபம் கேட்டா, ஒரு விசுவாசி திமுக கிடைச்சாங்க, தளபதி கிடைச்சாங்க, அண்ணன் நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி கிடைச்சாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு எப்படி தலைவர் தளபதிக்கு பக்கபலமா இன்னைக்கு எப்படி அண்ணன் கே நேரு இருக்காரு, அண்ணன் ஏவா வேலு இருக்காரு, அண்ணன் சேகர் பாபு இருக்காரு. எப்படி இவங்க எல்லாம் இன்னைக்கு பக்கபலமா இருக்காங்க. அந்த மாதிரி ஓபிஎஸ் பக்கபலம் இருப்பாங்க. அவங்க பையன் ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இத்தனை விமர்சனம் பண்றான் பாருங்க. சி வி சண்முகம், எப்பா 7ஆம் தேதி நான் கோர்ட்டுக்கு போறேன். சி வி சண்முகம் எம்எல்ஏ சைபர் கிரைம்ல கேஸ் போட்டு, ஒரு பிரைவேட் கேஸ் மாதிரி போட்டு 7ஆம் தேதி கோர்ட்ல போய் அப்பீரன்ஸ் ஆக போறேன். டிஎம்கே ரூலிங் பார்ட்டி, டிஎம்கே பேச்சாளர் கோர்ட்டுக்கு போறேன். போலீஸ் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போலாம், சட்டத்தை மதிக்கணும், காவல்துறை மதிக்கணும். சி வி சண்முகம் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டார். அம்மா 3 முறை முதலமைச்சராய் அழகு பார்த்தார். அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டார். திமுக கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தார். லைட்டா ஒரு 4 கட்டிங் போட்டிருந்தான் சி வி சண்முகம் பேசும்போது. லைட்டு தான், அதிகமான இல்ல. எனக்கு தெரியும், பேசும்போதே நான் சொல்லிடுவேன் என்ன ரேஞ்சில் என்ன லெவல்ல இருக்கிறாங்கன்னு. போட்டு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி எவ்வளவு நல்லவர் வல்லவர், அடேங்க அப்பா, தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வைக்கணும் எடப்பாடி எவ்வளவு நல்லவர் வல்லவர்னு சொல்லி. நான் தான் சொன்னேனே, ஓ பன்னீர்செல்வத்தை மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சிஎம் ஆக்கின பதில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா சிஎம் ஆக்கியிருந்தா என்ன சொல்றது? அப்போ ஒரு முறை அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயில கொஞ்ச நாள் இருந்தாங்க இல்ல. அப்பவே ஜெயலலிதா ஜெயில இருக்கும் போது அதிமுக கேப்சர் பண்ணி ஜெயலலிதாவை கட்சி விட்டு நிக்கிட்டு இந்த துட்டு குத்தா அவன் என்ன ஆகுது, துட்டு குத்தா எவன் தானே தானே ஆக்கியிருப்பான். அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப வல்லவர் அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் ஓபிஎஸ் அவர் துரோகி, அதிமுக ஆபீஸ் அவர் அடிச்சிட்டாரு. சந்தோஷமாகறோம், எல்லாருக்கும் பாயசம் கொடுக்குறோம், லட்டு கொடுக்குறோம், எங்களுக்கு பிடிச்ச சனியம் போயிடுச்சு. அந்த குடிகாரன் சி வி சண்முகத்தை சொல்றேன்.
சனியை உங்க கூடயே இருக்குது. ராமா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. உங்க கூடவே இருக்குது. பெரிய சனியை யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி தான். என்ன சொல்றது, சிவு சண்முகத்தை சொல்றேன், ஓ பன்னீர்செல்வம் கிடையாது. இது அதாவது ஒன்னு சொல்லிட்டா சிவு சண்முகத்துக்கு, இப்ப ஓபிஎஸ்க்கு வந்துட்டு 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற திமுக அவருக்கு பக்கபலமா இருக்குது. முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருக்கு பக்கபலமா இருக்குது. நீ சரக்க போட்டு சிவி சண்முகம் எதனா ஓவரா பேசினா உன்னை குடியாத்த குமரன் எப்பவுமே வச்சு செய்வான். சிவி சண்முகம் ஞாபகம் இருக்கா? ஒரு ரெஸ்பெக்டாவே பேசுறேன் சிவி சண்முகத்துக்கு. நீ இப்ப ராஜ்யசபா எம்பி இல்ல, ஒரு அட்வொகேட் லா மினிஸ்டர், அந்த மாதிரியாரா நீ பேசுற? சிவி சண்முகம் எங்க குடியாத்துல ஒரு பையன் ஒருத்தன், ஒரு தம்பி ஒருத்தன், நல்ல தம்பி, நல்ல கட்சிக்கார பையன், ஜாப் பிரகாஷ் குடியாத்தம் குடியாத்துல இருந்தா அவங்க வைஃப் ஒரு டாக்டர், காஞ்சிபுரத்தில் இருக்கான். இப்போ அடிக்கடி வந்து போவான். நீ முதலமைச்சர் அவன் இவன் பேசின இல்ல தலைவர் தளபதி அவர்கள், நான் உதயாபத்தியில அவதூறா பேசினேன். அதனாலதான் உன்னை வெற்றி செஞ்சேன். அந்த என் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தீங்க. அந்த மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டேன். இந்த தற்கொலை விஜய் கட்சிக்காரன் கொடுத்துறானுங்க. இப்போ இவ்வளோ 10 11 அத்தோடு இது ஒண்ணு. அந்த பையன் உனக்கு போன் பண்ணான் ஞாபகம் தான், தம்பி, என் தம்பி, அவன் அதனால உரிமையில பேசுறேன், ஜாப் பிரகாஷ் போன் பண்ணி, எப்படி நீங்க எங்க முதலமைச்சரை பேசலாம்? இல்ல அதை நான் பேசணும்னு பேசல, அப்படியே பம்புறான் சிவி சண்முகம். நான் பேசணும்னு பேசல, அவர் மேல எனக்கு மரியாதை உண்டு, உங்க கட்சி காட்டுல பேசுவேன், அது அப்படிதான் வருவான். நான் எப்படி எப்படி அவன் இவன் பேசுவியா? உங்க குடியாத்துல ஒருத்தர் என்ன எவ்வளவு பேசுறாரு, என்ன சொல்றான்? குடியாத்த ஒருத்தர் எவ்வளவு பேசுறாரு, நீங்க பேசுறீங்க, அதனாலதான் குடியாத்த குமரன் பேசுறாரு. நான் தம்பி ஜாப் பிரகாஷ் பேச்சுவாகல குடிகாரன் வார்த்தை வந்துச்சு. யார் வாயில? சிவி சண்முகம் வாயில. சிவி சண்முகம் வாயில குடிகாரன் பேச்சு வந்த உடனே இந்த பையன் ஜாப் பிரகாஷ் என்ன கேட்டாரு, சரிங்க நீங்களும் குடிச்சிட்டு அவதூற பேச தப்பே இல்லைப்பா, என்ன சொல்ற அந்த பையன் குடிகாரன் நான் சிவி சண்முகம். அது உடனே இந்த பையன் ஜாப் பிரகாஷ், அது சரிண்ணே, நீ எப்பவுமே குடிச்சுனேதான் குடிச்சிட்டு நீ பேச தப்பு இல்லையா? உடனே இதப்பா, இதுக்கு மேல உனக்கு மறைய கிடையாது, போன வை. அது ரைட்டு, இனிமே நீ அப்படி பேசாத, புரியுதா? சின்ன பையன் உன்னை மறக்கணும் தெரியுமா? பெரிய வைரல் ஆச்சு. பேசுறவன் என்ன பண்ணிக்கணும், இருத்தன்மைன்னு சொல்லி வாட்ஸ்அப் கால்ல பேசிக்கணும். அவன் தான் ரெக்கார்ட் பண்றான்னு தெரியுதுல. அந்த சராசரி அறிவு கூட இல்லாத சிவி சண்முகம் நீ அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி பேசுறேன். உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பிரச்சனை நடந்தது எனக்கு தெரியும். எல்லாம் மிரட்டி வச்சிருக்கீங்க. அந்தால நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி. நீ மயிலம் தொகுதியில் நின்னாலும் தோப்ப சிவி சண்முகம், நீ திண்டிவனத்தில் நின்னாலும் தோப்ப, நீ விழுப்புரத்தில் நின்னாலும் தோப்ப, கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ற. நீ நிக்கிற தொகுதிக்கு குடியாத்த குமரன் வருவான். நீ நிக்கிற தொகுதிக்கு குடியாத்த குமரன் வருவான். குடியாத்த குமரன் நீ நிக்கிற தொகுதிக்கு வருவான். அதாவது என்னன்னு கேட்டா, விழுப்புரத்துக்கு வந்து பார், உன்னை வெட்டிடுற. சிவி சண்முகம் போதை போட்டுதான் பேசுவாங்க. சரி, போதை பண்ணா அவன் சிவி சண்முகம் அவங்க கூட நம்பி இருப்பான். 7ஆம் தேதி வர, 7ஆம் தேதி விழுப்புரம் கோர்ட்டுக்கு வர. நான் தளபதியினுடைய தொண்டன், அண்ணன் உதயநிதியினுடைய தொண்டன், திமுக தொண்டன், எவனுக்கு பயப்பட மாட்டேன். நீங்க ஓ பன்னீர்செல்வத்தை பத்தி பேசுறீங்க. அதுல அந்த யாரு அந்த இன்னொருத்தர் பேசுறேன், உதயகுமார் அவரு அதிகம் உதயகுமாரை பத்தி அதிகம் பேசல. உன்னை தோக்கடிக்க போறத அண்ணன் ஓபிஎஸ் தான். அண்ணன் செல்லூர் ராஜன் உன்னை தோக்கடிக்க போறதும் யாரு? ஓபிஎஸ் தான். அது சரி, இவங்க அதிமுக கருத்து சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்பு. ஒரு பக்கம் அந்த பொம்பளை சசிகலா காலி பண்ண போது இவங்க சும்மா திமுக திட்டுவாங்க. ஆனா அவங்க என்ன எடப்பாடி காலி பண்ணோம். ஒரு பக்கம் சசிகலா காலி பண்ண போது யார? எடப்பாடிய. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர் அமைதியா பண்ணுவாரு. இந்த பிஜேபி இந்தி இசை சவுந்தரராஜன், எங்க அக்கா தமிழ் இசை இந்தி இசை சவுந்தரராஜன், திமுகவுக்கு துரதிருஷ்டம். அவ்வளவுதான், திமுக அழிந்து விட்டது. யார் சொல்றது? இந்த அக்கா சொல்றாங்க. இவ்வளோ பெரிய லீடர் அப்பா இந்தி இசை சவுந்தரராஜன், பெரிய லீடர். ஆமா, அவங்க அப்படியே தேர்தலில் நின்னாங்கன்னா எம்பி எலெக்ஷன் 3 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் 50,000 ஓட்டுல ஜெயிப்பாங்க. கவுன்சிலர்ல டெபாசிட் வாங்க முடியாது. எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் கவுன்சிலர்ல டெபாசிட் வாங்க முடியாது. எம்எல்ஏ டெபாசிட் வாங்கல, எம்பில டெபாசிட் வாங்கல, பிஜேபியில தள்ளி விட்டான். அப்படி ஓரமா நில்லுன்னு. எங்க பசங்க எல்லாம் வீட்டுல சாப்பிடுறதுக்கு அழுதாங்கன்னு வச்சுவா. எங்க அக்கா இந்தி இசை தமிழ் இசை சவுந்தரராஜன் போட்டோ காமிப்பேன், சாப்பிடுவாங்க பயந்துக்குன்னு. அதுக்கு மேல நான் பேச வரல. அதனால பேசுறதெல்லாம் அடக்கி பேசணும், பேசுறது அடக்கி பேசணும். அவர் நன்றி கட்டவர், விசுவாசம் இல்லாதவர். அதிமுக சின்னத்தை முடக்க வேண்டும் என்று திமுகவோடு சேர்ந்து சதி செய்தவர். திமுகவோடு சேர்ந்து சதி செய்தவர். திமுக ஸ்லீப்பர் செல். பேசுறாங்க. ஒரு நல்ல மனுஷனை எழுதிட்டீங்க அதிமுக. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்பதான் அதிமுக அழிவு. கடைசி வரைக்கும் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷங்க ஓ பன்னீர்செல்வம். கடைசி வரைக்கும் அண்ணன் கீழே இறங்கி வந்தாருங்க. அவர் என்ன நினைச்சாருன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு கட்சியில பயணிச்சிட்டோம், இந்த கட்சியில நம்ம இருந்துடலாமா, என்னத்துக்கு அவன் மரியாதை தரணும் இல்ல இருந்தாலும் எடப்பாடி கட்சியில சேர்த்துட்டு அவர் மூலையில போய் உட்காந்து சீட்டு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல முடிவு பண்ணிட்டார். அவங்க பையனை கூட கூப்பிட்டு சொல்லிட்டார், நீ தொழில பார்த்துக்கோ எதுனா பார்த்துக்கோ, அம்மாக்காக அந்த அதிமுக இருந்துருவோம் நம்மள முதலமைச்சராக்குறாங்க. ஆனா எடப்பாடி டெட் பாடி தவளம்பாடி கடைசி வரைக்கும் சேர்க்க, கடைசி வரைக்கும். நீ சசிகலா சேர்க்காத நியாயம், சசிகலா வந்தா நீ காலி. ஆனா ஓபிஎஸ் அப்படி கிடையாது, உனக்கு பக்கபலமா வந்திருப்பாரு. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க. நான் கடவுள் கும்பிடுறவங்க, வணக்கத்துக்குரிய எங்கள் அண்ணி, எங்க அன்னபூர்ணி தாய், தளபதியின் துணைவியார் எங்க அண்ணி அம்மா துர்கா அம்மா, எங்க அண்ணி துர்கா அம்மா போகாத கோயில் இல்ல, எல்லாமே எங்களுக்கு கிரீன் சிக்னல் தான். கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். திமுகக்கு எப்படியெல்லாம் பலம் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் பலம் சேர்த்துட்டு இருக்கான். இப்ப அண்ணா திமுக சரியான சரிவு. உங்களுக்கு யாருக்குமே அண்ணா திமுக தொண்டர்களுக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி பத்தி சொல்றேன். ஓபிஎஸ் நீங்க விட்டுட்டீங்க எங்களுக்கு. ஓகே, எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிற ஒரு அஜெண்டாவே என்னன்னு கேட்டா, கொடுத்திருக்கிற ஸ்கிரிப்ட் அமித்ஷா, நீ அதிமுக அதிமுக அழிக்கணும். நல்லா தெரியும் பிஜேபிக்கு, திமுக தான் ஆட்சிக்கு வரப்போ தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதிமுக அழிக்கணும், அந்த வேலையை நீ பாரு. என்ன திமுக அழிக்க முடியாது, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், நீ போற உங்க கட்சியை நான் கேப்சர் பண்ணி எதிர்காலத்தில் நான் திமுக எடுத்து நிக்கிறேன்னு சொல்லிதான் அதிமுக அழிக்கிறதுக்கு தான் ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள விடல. அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக சேர்க்கல, சேர்த்தா கட்சி ஸ்டாண்ட் பண்ணிடுவாரு அண்ணன் ஓபிஎஸ். அதனால உங்க கட்சி அழிக்க போறான். அதிமுக அப்பாவி தொண்டர்களுக்கு என்ன சொல்றது, இந்த குடிகாரன் சிவி சண்முகத்துக்கெல்லாம் சொல்றேன். அதனால இனி யாரு பேசினாலும் அண்ணன் ஓபிஎஸ் பத்தி ஒரு பெரிய படம் ஐடிவில இருக்குது, இறங்கி என்னன்னா ஆபாச பேச்சாளர்ன்றானுங்க. ரைட், அப்படியே கூட வச்சுக்கோ, இறங்கி அடிப்போம் நாங்கெல்லாம். என்ன எனக்கெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன தெரியாது அவருக்கு, அவருக்கு தெரியும். நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, ஆனா அவருக்கு பேசுவோம். என்னைக்கு தலைவர் தளபதி தான் என் தலைவன், தளபதி எவ்வளியோ வழின்னு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் சொல்லிட்டாரோ அவர் பின்னால திமுக நிக்க. அதனால இந்த எல்லாரும் பேசுறீங்க, நிறைய பேர் பேசுவாங்க, அவங்களெல்லாம் பதில் இந்த சிவி சண்முகத்தை சொல்றேன். எலெக்ஷன் நிக்க போறியா சிவி சண்முகம்? ரைட்டு, உடம்புக்கு எடுத்துக்காத, ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது ஆல்கோஹாலிக் எஃபெக்ட் நிறைய இருக்கும் உடம்புல, உடம்புக்கு எடுத்துக்காத. என்ன, லைட்டா சாப்பிடு, நிறைய வாட்டர் மிக்ஸ் பண்ணு, சைடிஷ் எடுத்துக்கோ. என்ன, இந்த பிரஸ் மீட் கொடுக்கும்போது சரக்கு சாப்பிட்டு கொடுக்காத சிவி சண்முகம், போதையில கொடுக்காத, தப்புது. ஏன்னா 1000 இருந்தாலும் நீ ஒரு ராஜ்யசபா எம்பி, எக்ஸ் மினிஸ்டர், அந்த கட்சி மாற்றலர் நினைக்கிறேன். அதனால சனி எங்களை விட்டுருச்சான்னு பாரு, அதிர்ஷ்டம் உங்களை விட்டுருச்சு. சனி பர்மனண்டா இருக்குது, எடப்பாடின்னு ஒரு உருவத்துல பர்மனண்டா இருக்குது. எனவே யார் விமர்சனம் செய்தாலும் அவர்களை பிச்சு எடுத்துருவோம், நான் பிச்சு எடுத்துருவேன். விசுவாசமா இருக்கலாம் நினைச்சா அதை நீ பயன்படுத்தி. இப்ப நான் இல்லையா, 30 வருஷம் என் கட்சி என் குடும்பத்தை காப்பாத்துது, என் குடும்பத்தை காப்பாத்துது. நான் எந்த பதவியெல்லாம் கிடையாது, எங்க அப்பா ஒன்னும் மந்திரி கிடையாது, எங்க அப்பா ஒன்னும் மந்திரி கிடையாது. அவர் புள்ள நான் எம்பி ஆகிறதுக்கு இல்ல மாவட்ட செயலர் ஆகிறதுக்கு. எங்க அப்பா ஒரு தொண்டை, 2.5 கோடி தொண்டங்கள எங்க அப்பா சாதாரண தொண்டை. சின்ன 16 வயசுல இருந்து மேடையில பேசி என் குடும்பத்தை காப்பாத்துறேன், கட்சி கலைஞர் காப்பாத்தினாரு தளபதி அண்ணன் உதயா. அந்த கட்சியில நம்ம விசுவாசமா இருக்கலாமே, எவன் என்ன பேசினா நமக்கு என்ன, தளபதிக்காக இருக்கலாமே நான் நினைச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த மாதிரி நான் ஓபிஎஸ் நினைச்சார். முதல்ல நான் தொண்டனா இருந்து பேச்சாளராகி என் குடும்பத்தை காப்பாத்தினேன். ஒரு சின்ன சைக்கிள் கூட நான் வாங்கல, கட்சி எனக்கு சோறு போட்டுச்சு, அதுக்கு சாகுறதுக்கு விசுவாசம். அவ்வளவுதான். எங்க அப்பா ஒன்னும் மந்திரி இல்ல, அதை வச்சு நான் ஒன்னும் எம்பி இல்ல, மாவட்ட செயலர் இல்ல, தொண்டை. விசுவாசம் முக்கியம், துரோகம் பண்ணக்கூடாது, விசுவாசமா நான் இருக்கிறேன். அந்த மாதிரி என்ன ஓபிஎஸ் நினைச்சார், விசுவாசமா இருந்து போயிடலாம, அதை நீங்க பயன்படுத்திக்கல. சாரி, கடைசி காலத்துல நல்லவங்க கூட போலாமேன்னு வந்திருக்கிறாரு. நாங்களும் நல்லா இருப்போம், அவரும் நல்லா இருக்கும். தலைவர் தளபதி 2026 மீண்டும் ஆட்சிக்கு வருவார், முதலமைச்சராக வருவார், அண்ணன் உதயா துணை முதலமைச்சராக வருவார், திமுக தனித்து ஆட்சி அமைக்கும், அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி நாசமாக்கிடுவார். இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கழகத்தில் இணைந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, எங்களுக்கு பிடிச்ச சனி விட்டுடுச்சுன்னு பேசுற அந்த குடிகாரன் சிவி சண்முகம், இதே அண்ணன் ஓபிஎஸ் சிவி சண்முகம் பாராட்டின மாதிரி யாரும் பாராட்டினதில்லை. நல்லவரு, உத்தமரு. அம்மா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா அப்பா அவங்க அம்மா அவங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரம் அம்மா யாரையும் ஏத்துக்க மாட்டாங்க.
ஆனா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏத்துனாங்கன்னு கேட்டா அவர் இயேசு புத்தர் காந்தி போல் ஒரு உத்தமர் அப்படியெல்லாம் பேசணும் சி வி சண்முகம். ஆனா அப்ப குடிக்காம இருந்தான். அந்த அந்த பேட்டி கொடுக்கும்போது தெளிவா இருந்தான் சி வி சண்முகம். ரொம்ப நல்லவர் அவரு. அண்ணன் ஓபிஎஸ் ரொம்ப நல்லவர், அமைதியானவர், அதிக ஆட்ட பேச மாட்டாரு. அப்படிப்பட்டவர் அதிமுகல அம்மாவுக்கு ஒரு முக்கியமான தலைவர்த்தராக இருக்கிறது நாங்கள்லாம் பெருமையா நினைக்கிறோன்னு அப்படியே ஓபிஎஸ் தூக்கி வச்சு ஓபிஎஸ்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்னா ஓபிஎஸ்ன்னு அப்படியே தூக்கி வச்சுட்டான். இப்ப அப்படியே மாத்தி பேசுறான். ஏங்க அவன் சச்சி அந்த அந்த கூவாத்தூர்ல நடந்த உண்மை சம்பவம் யாரும் இங்க டேமேஜ் பண்றது இல்லைங்க. கூவாத்தூர்ல சசிகலா எல்லா எம்எல்ஏ கொண்டு போய் உள்ள ஓட்டு தண்ணி பொண்ணுன்னு அதிமுக எம்எல்ஏங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வச்சு எடப்பாடியை சிஎம் ஆக்குறது. ஏன்னா அப்பதானே எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்கு சசிகலா விருந்து வச்சுச்சுல்ல. அந்த பொம்பளை தெரியாது இவன் நம்மளை கட்சி நீக்கிட்டு போறான்னு சொல்லிட்டுன்னு விருந்து வச்சுல. அதுல இவன் புள்ள சரக்கு போட்டு சி வி சண்முகம் புள்ள சரக்கு போட்டு உள்ள டான்ஸ் ஆடி அப்படியே தூக்கி வராங்க சி வி சண்முகத்தை வெளியோ. எந்த அண்ணன் ஓபிஎஸ் பார்த்து இன்னைக்கு திமுக இணைந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்கிற இந்த சி வி சண்முகம் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கிறதுக்கு சசிகலா போட்ட அந்த விருந்து மாது கறி விருந்தெல்லாம் வச்சாங்கல்ல, அதுல இவன் ஃபுல்லா தண்ணியை போட்டு வெளியே கூட்டின்னு வராங்க. சி வி தட்டு தடுமாறி அந்த ஆள் வரான், போத மண்ணை இப்படி வரான் சி வி சண்முகம். வந்தோடனே எல்லா பத்திரிகையாளர்கள் போய் சி வி சண்முகத்துக்கு மைக்கை எடுத்து வைக்கிறாங்க, மைக்கில் பேசுறதுக்கு. அப்போ என்ன சார் நடக்க போகுது? அம்மா சி வி சண்முகம் பேசுறது சார், சி வி சண்முகம் பேசுறது. அம்மா கிழகம் சின்னம்மாவை அம்மாக்காம விட மாட்டோம், சின்னம்மாவை அம்மாக்காம விட மாட்டேன். கிழக பொதுச் செயலாளர் அம்மாவை சின்னம்மாக்காம விட மாட்டேன், அம்மாவை சின்னம்மாக்காம விட மாட்டேன். கிழகம் எங்கள் அம்மா சின்னம்மாக்காம விட மாட்டேன். இது பேசினவன் யாருன்னு கேட்டா இதே சி வி சண்முகம். புருஷன் நடராஜனாலே அம்மாவுக்கு முடியல சசிகலாவை. ஆனா இவன் சொன்னான் என்னன்னு கேட்டா அம்மாவை சின்னம்மாக்கா விட. அப்புறமா என்ன பண்ணிட்டான், சசிகலா வந்து ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி வேலை பார்த்துன்னு இருந்தா, அந்த அம்மா செத்துட்டு உடனே வேலை விட்டு போயிடுச்சான்ட்டான். அதே மாதிரி நான் ஓபிஎஸ் தலைமையில் தூக்கி வச்சு நாடினான். புரியுதா? தலைமையில் தூக்கி வச்சு நாடினான். இப்போ திமுக வந்தோடனே இவங்களை ஆப்புன்னு தெரிஞ்சிச்சு. உடனே அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படிதான் இன்னைக்கு அதிமுக இன்னும் எடப்பாடி பழனிசாமி நான் இந்த வீடியோ போடும்போது இன்னும் வாய் தெரியல. அந்த ஆள் என்ன சொல்லுவாரு, சிரிப்பான். அந்த ஆள் ரூட் கிளியர் ஆயிடுச்சான். ஒரு பக்கம் சசிகலா கட்சி ஆரம்பிச்சிச்சு, ஒரு பக்கம் ஓபிஎஸ் போயாச்சு. இன்னும் யாரும் வந்து நம்மளை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்ன சொல்லி. ஏன்னா பிஜேபி என்ன சொல்லிக்கிறான், எடப்பாடி பழனிசாமி அதிமுக அழிக்கணும், நீ அதிமுக அழிச்சாகணும், இன்னும் கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் தான் ஆட்சியில் இருக்க போறேன் பிஜேபி சொல்றான். அடுத்து நான் தான் வருவேன்றோம், நான் இந்த நாடை சர்வாதிக நாடா ஆக்கிடுவேன், நான் தான் வருவேன். பெட்டா குடும்பத்தோட உள்ள போயிடுவேன், கொலை கேஸு ஊழல் கேஸு உள்ள போயிடுவேன். சம்பாதிச்ச காசு வச்சுக்கோ, ஏதோ ஒரு கட்சிக்கு போயிச்சா இருந்து போ, அந்த கட்சியை முடிச்சுட்டு நாங்கள் பிஜேபி வரணும், திமுக ஆட்சிக்கு வந்துடுவான், உன் கட்சியை கேப்சர் பண்ணோம். அதனால அவங்க வந்துட்டு அவன் சொல்றது இவன் கேட்டுட்டு இருக்கான், உன் கட்சியை முடிக்க போறான். அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாத்தின கட்சி. அது ஓ பன்னீர்செல்வம் அவரோட இருந்திருந்தா அந்த கட்சி இருந்திருக்கும். கடவுள்னு ஒருத்தருக்கான், நான் சொன்ன மாதிரி அது கடவுள்னு ஒருத்தருக்கான். அதனாலதான் ஓபிஎஸ் கொண்டு வந்து இப்படி சேர்த்துட்டான் தலைவர் தளபதி கிட்ட. என்ன அதனால இந்த சி வி சண்முகம் பேசுறது, இந்த உதயகுமார் பேசுறது, என்ன இன்னும் யார் யார் அங்க பேசுறாங்களோ அந்த கட்சியில எல்லாம் பேசுவாங்க. துரோகி நீங்க அதிமுக யார சொல்லணும்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி சொல்லிங்க துரோகின்னு. உன் கட்சிக்கு அவர் துரோகம் பண்ணிட்டு இருக்காரியா, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது விட்டுடு, பிஜேபி கூட சேர்ந்துன்னு உன் கட்சிக்கு கூட்டி கொடுத்துட்டு இருக்கான் அதிமுகவை. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிஜேபி கூட்டி கொடுத்துட்டான் அழிக்கிறதுக்கு. இன்னைக்கு உன் கட்சிக்கு டோட்டல் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா கட்டி காப்பாத்தின கட்சி, அன்றைக்கு ஜேஎனி சேவல் போராடிக்கும் போது அந்த கட்சி மீண்டும் ஜெயலலிதா கைப்பற்றி ரெட்டை லட்சம் வந்து அந்த கட்சி அந்த அம்மா காப்பாற்றி முதலமைச்சர் அந்த கட்சியை இன்னைக்கு அழிக்கிறதுக்கு, இந்த கட்சிக்கு துரோகம் பண்றதுக்கு பிஜேபிக்கு காட்டி கொடுத்துட்டான். ஏடிஎம்கேவை எடப்பாடி பழனிசாமி காட்டி கொடுத்துட்டா. அப்படி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஏடிஎம்கேவை பிஜேபிக்கு கூட்டி கொடுத்துட்டார். சோ நீங்க அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை துரோகி அவர் துரோகி இல்லையா, நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் நீங்க இழந்துட்டீங்க. ஒரு சில நேரத்தில் நமக்கு நேரம் தெரியலனா என்னென்னவோ நடக்கும். அந்த மாதிரி அதிமுக நேரம் தெரியல, அதுக்கு நேரம் சரியில்லாதனாலதான் எடப்பாடி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றது, இந்த அதிமுக முடிக்க போறது யாருன்னு கேட்டா உண்மையான துரோகி, அதிமுக துரோகம் பண்ணி நிற்கிறது
எடப்பாடி பழனிசாமி பிஜேபி காட்டி கொடுத்துட்டாரு, கூட்டி கொடுத்துட்டாரு. நீங்க ஓபிஎஸ் போய் சொல்றீங்க. பாவம், அந்த மனுஷனுக்கு துரோகம்னா என்னன்னே தெரியாது. துரோகம்னா என்னவே தெரியாது. சிவி சண்முகத்துக்கு சொல்றேன், என்ன சொல்றது, உள்ளுக்குள்ளே சிவி சண்முகத்துக்கு தெரியும் போட்ட சரக்கு வேலை செய்யுது, அது போட்ட சரக்கு வேலை செய்யுது. அதனால திரும்பியும் சொல்றான், அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை யார் விமர்சனம் செய்தாலும் அவர் பின்னால் திமுகவில் ஆயிரக்கணக்கான தம்பிமார்கள், சமூக வலைத்தளங்களிலே பணியாற்றக்கூடிய தம்பிமார்கள். அவர் இனி எங்க தளபதியினுடைய அன்பு சகோதரர், தலைவர் தளபதியினுடைய தொண்டன், தலைவர் தளபதியின் முக்கியமான தலகத்தர்களில் அவரும் ஒருவர். அவருடன் திமுக இருக்கிறது, அவருடன் திமுக இருக்கிறது. இது அண்ணா திமுக இருக்கிறதும் சிந்தித்து பேசுங்கள். இந்த இந்தி இசை இருக்குது பாரு, இந்தி இசை உலக அழகி உள்ளூர் கேள்வி, உலக அழகி உள்ளூர் கேள்வி, பெண் கொரிலா குரங்கு பார்த்து பேசுமா. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தக்குது? துரதிர்ஷ்டம் அழிந்து கொண்டிருக்கிறது திமுக. அப்படியே பிஜேபி தமிழிசை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னத்துக்கு என் வாயை வர பிடிக்கிறீங்க என்னது? அதனால சிவ சண்முகா, உன் பேச்செல்லாம் எடுபடாது. நீ எங்க நின்னாலும் உக்காளி ஜெயிக்க மாட்டேன். நீ எங்க நின்னாலும் ஜெயிக்க மாட்டேன்.